இளைய தலைமுறையும் இணையம் ஒரு மாபெரும் கடல், இளைய தலைமுறை அதில் பயணிக்கும் கப்பல் என்ற வரிகளுக்கு ஏற்ப இளைய தலைமுறையினர் வாழ்வில் இணையம் என்பது பறிக்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டது. இளைய தலைமுறைக்கு இணையம் ஒரு வரப்பிரசாதமாகவும் அதே நேரத்தில் ஒரு சவாலாகவும் மாறியுள்ளது. கல்வி, தகவல் தொடர்பு, பொழுதுபோக்கு என பல துறைகளில் இணையம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல இணைய பயன்பாட்டிற்கு நன்மைகளும் தீமைகளும் உள்ளன. உலகை சுருக்கி உள்ளங்கையில் தருவதே இணையம் என்பதே இணையம் பற்றிய சொற்றொடர். உலகிலும் உள்ள கணினிகளை இணைத்து தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. இணையத்தின் மூலமாக மின்னஞ்சல், வலைதளங்கள், தேடுபொறிகள், சமூக வலைதளங்கள் போன்ற பல தளங்கள் இயங்குகின்றன. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி. இணையம் ஒரு மிகப்பெரிய நூலகம் போன்றது. மாணவர்கள் தங்களுக்கு தேவையான பாடக்குறிப்புகள், ஆய்வு கட்டுரைகள், காணொளிகள் போன்றவற்றை இருந்த இடத்திலிருந்து பெற முடிகிறது. இணைய வழி படிப்புகள் மூலம் புதிய திறன்களை எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. தகவல் தொடர்பு. சமூக வலைதளங்கள் மூலம் பிறருடன் எளிதாக தொடர்பில் இருக்க முடிகிறது. புதிய நண்பர்களை உருவாக்கவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இணையம் வழிவகுக்கிறது. திறன் மேம்பாடு. இளைஞர்கள் தங்களின் தனிப்பட்ட திறமைகளை புகைப்படம் எடுத்தல், கணினி நிரலாக்கம் போன்றவற்றை இணையம் மூலம் கற்றுக்கொண்டு அதனை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பொழுதுபோக்கு மற்றும் சமூக விழிப்புணர்வு. திரைப்படங்கள், இசை, விளையாட்டுகள் என எண்ணற்ற பொழுதுபோக்குகளை இணையம் வழங்குகிறது. அதே சமயம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் இணையம் உதவுகிறது. இணையத்தால் ஏற்படும் நன்மைகள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல இணையத்தை தவறாக பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. இணைய அடிமைத்தனம். சமூக வலைதளங்களிலும் ஆன்லைன் விளையாட்டுகளிலும் மூழ்கிவிடும் இளைஞர்கள் தங்கள் நேரத்தை வீணடிப்பதுடன் படிப்பு மற்றும் பிற முக்கிய பணிகளில் கவனம் செலுத்த தவறுகிறார்கள். உடல்நல மற்றும் மனநல பாதிப்புகள். தொடர்ந்து கணினி அல்லது கைபேசி திரையை பார்த்தால் கண் பாதிப்பு, உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இணைய வழி மிரட்டல். முகம் தெரியாத நபர்கள், உருவக்கேலி, அவதூறு போன்ற இணைய வழி மிரட்டல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகும் அபாயம் உள்ளது. இது அவர்களின் மனதை ஆழமாக பதிக்கிறது. தவறான தகவல்களை மற்றும் தனியுரிமை பாதிப்பு. இணையத்தில் பரவும் வதந்திகளையும் போலியான செய்திகளையும் உண்மை என நம்பி இளைஞர்கள் தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வதால் அவை தவறாக பயன்படுத்தும் அபாயம் உள்ளது. இணைய பயன்பாட்டை குறைப்பதற்கான வழிகள். இணையம் பயன்படுத்தும் நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு மைதான விளையாட்டு, வேறு பொழுதுபோக்குகள், புத்தகங்களை படித்தல் போன்ற பிற செயல்பாடுகளில் ஈடுபடலாம். உறங்கும் போது மற்றும் குடும்பத்துடன் இருக்கும் போது இணையத்தை பயன்படுத்தக்கூடாது. சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் கேம்களில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும். அவ்வப்போதே இணையத்திலிருந்து ஒரு இடைவெளி எடுக்க வேண்டும். அது மனதிற்கும் உடலுக்கும் நல்லது. இணையம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதனை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தினால் அது வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். மாறாக அதனை தீய வழிகளில் பயன்படுத்தினால் அழிவை தரும். எனவே இளைய தலைமுறையினர் இணையத்தின் ஆற்றலை உணர்ந்து அதன் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமைகளை தவிர்க்க வேண்டும். அறிவார்ந்த முறையில் இணையத்தை பயன்படுத்தினால் இளைய தலைமுறை நிச்சயமாக சாதனை சிகரங்களை எட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.